அண்ணாமலையை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே பெரிய பிரச்சனை விஜயா கண்டபடி மீனாவை திட்ட மீனா அந்த இடத்த விட்டு வேகமாக அழுதுகிட்டு வெளியே ஓடவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போன மீனா தான் அம்மா கிட்டேயும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்ல என்னடி சொல்கிறேன்னு எல்லாமே அதண்டு போய் வாயில் கை வச்ச மாதிரி மீனா சொன்னதை கேட்க ஆமாம்மான்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அம்மா தோல் மேலே சாந்திட்டு உடனே அங்கே சந்திராவும் மீனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்ல மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா சொல்கிறாங்க. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்ல வேணாமா, அந்த எந்த அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்க, என்னையவே அங்கேருந்து விரட்டி அனுப்பி விட்டாங்க, நீங்கள் போனாலும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, இப்போதைக்கு நீங்கள் யாரும் அங்கே போக வேணாம் அப்படின்னு மீனா தாமாக்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து உடனே சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லும்போது மீனா அங்கேயே இருக்கட்டும், அவள் ரொம்ப அழுது ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா, அவளை எங்கேயும் வெளியே விட வேணாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா, கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வரேன்னு முத்து ஃபோனை வச்சிடறாங்க. அக்கா நீ முதல்ல ஏதாவது சாப்பிடுக்கான்னு சொல்ல இல்லை சத்யா எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் மீனாவும். இப்போ முத்துவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க விஜயாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க சிந்தாமணி அங்கே விஷயம் கேள்விப்பட்டு வர மாதிரி வரவும் செய்கிறாங்க. சிந்தாமணி தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி செய்யவும் சொன்னது. சிந்தாமணி அந்த இடத்துக்கு அங்கே வரும்போது என்னாச்சு மாஸ்டர்னு பதட்டப்பட்ட மாதிரியே ஓடி வந்து விஜயாட்ட கேட்குறாங்க. விஜயா விஷயத்த சொல்ல இதை கேட்ட சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்க நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்களே மாஸ்டர், ஏதோ ஒரு சாமியாரமாக அங்கே வந்து குறி சொன்னதுனால எல்லாமே அப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிங்க, ஆனால் கரெக்டாக அதே போல் நடந்துருச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு பதிலுக்கு இங்கே சிந்தாமணி ஏற்றி விட முத்து அங்கே நிற்கிற மற்றவங்க எல்லாருக்குமே கோவம் வரத்தான் செய்யுது. முத்து மனோஜ் எல்லாருமே இங்கே தம்மாவை பார்த்துட்டே நிற்கிறாங்க, அவங்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவள் மட்டும் நான் சொன்ன போதே அந்த வீட்டை விட்டு போயிருந்தா இன்றைக்கி என் புருஷன் இந்த நிலைமையில் வந்து படுத்திருப்பாரா, இனி அவள் என் வீட்டு பக்கமே வர முடியாது, வரவும் விட மாட்டேன் இந்த விஜயா அப்படின்னு சொல்லி விஜயா கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியும் அமைதியாகவே உட்காந்துருக்க பார்வதி சிவன் எல்லாருமே இங்கே அண்ணாமலையை பார்க்க வரவும் செய்கிறாங்க. விஜயா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து விஜயா கிட்ட பார்வதியும் கேட்க பார்வதி தோளில் சாஞ்சிக்கிட்டு விஜயா அழுதுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த முத்து சிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் சிவன் கேட்கும்போது அங்கே உட்காந்துருக்க சிந்தாமணி டக்குன்னு திரும்பி பார்த்து பயந்து போகிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜா அப்படின்னு வாயை பிளந்த மாதிரி நிற்க அப்படியெல்லாம் அங்கே இருக்க எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் இப்போ தான் செல்வத்திட்ட சொல்லி பார்க்க சொன்னேன், அங்கே எந்த ஃபுட்டேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும். இதை கேட்டதுக்கு பிறகு பின்ன எப்படி அவனை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலே நினச்சிட்டு சிவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா இங்கே ஸ்ட்ரெச்சரில் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு நேராக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க இங்கே அருண். சரி உள்ளே கொண்டு போய் அவர் என்ன இதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே வந்து நிற்கிறார் அருண். இங்கே எல்லாருமே வெளியே நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே நிற்கிற ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் வந்து கேட்கலான்ட்டு ரவி அந்த அருண் பக்கத்தில் வராங்க. இங்கே அங்கே அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு கேட்குறாங்க. யாரோ ஒரு பைக்கு வேகமாக வந்து அப்பாவை இடிச்சு போட்டு போனதா இதுதான் சொன்னார் அப்படின்னு சொல்ல அப்படியா, எந்த ஏரியா எந்த இடம் அப்படின்னு அருண் விசாரிக்கிறாங்க. முத்து ஒரு ஓரமாக நின்று கவலைப்பட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கேன். அருண் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் என்ன இதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அருண் அங்கே பக்கத்தில் வந்தவங்க முத்துவை பார்த்து முறைச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. சரிப்பா முத்து, இப்படியே எவ்வளோ நேரமாக கவலைப்பட்டு நிற்க போகிறீங்க, அதான் டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, வந்து உட்காருப்பா அப்படின்னு வரசு கூப்பிட்றாங்க. முத்துவும் போய் பக்கத்தில் உட்கார வரசுவும் இங்கே பாருப்பா முத்து, வந்தவன் ஏதோ வேகமாக வந்து வேணும்னு இடித்த மாதிரி தப்பாக எனக்கு தோணுச்சு, ஏன்னா நானும் அண்ணாமலையும் அந்த அளவுக்கு இங்கே ரோட்ல எல்லாம் நடந்து போகல, ஓரமாக தாப்பா போனோம், ஆனால் அவன் தாப்பா வேணும்னே வந்து இடித்த மாதிரி இருந்தது, இடிச்சிட்டு நிற்காமலும் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் உண்மையிலேயே அவன் சாதாரணமாக இடித்த மாதிரி இல்லையா, வேணும்னே தான் இடித்த மாதிரி இருந்ததான்னு முத்து திரும்ப திரும்ப கேட்க ஆமான்ற மாதிரி இங்கே பரசும் சொல்லிட்டு இருக்காங்க. அருண் அங்கே பக்கத்தில் அந்த ஸ்ட்ரெச்சரில் உள்ளே கூட்டிகிட்டு போனவனை பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அருண் கூட வேலை பார்க்குறவங்களும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களுமே உள்ளே வந்துடுறாங்க. இங்கே நேராக அவங்க பையனை பார்க்குறதுக்காக வந்து சத்தம் போட்டு அழுதுட்டுருக்கு. அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிருக்கு, காலை எடுத்து கீழே கூட ஊன முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. சார் எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல ஹை ஸ்பீடில் வந்தான், வண்டி நிற்காமல் வந்ததுனால ரொம்ப வேகமாக வந்ததுனாலையும் தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, நான் டியூட்டி பார்த்துட்டு இருந்த இடம், அதனால தான் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்காக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை சார், ஆனால் வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்திருக்கான் சார்னு அவங்களும் அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அருணும் சரி சரி நாங்கள் இது என்ன கேஸ்னு எடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்துவை பார்த்துட்டு இங்கே பரசுவோம் இதே மாதம் தப்பா ஒருத்தன் உங்கள் அப்பாவையும் வேகமாக இடிச்சிட்டு போனான்னு சொல்ல இதை பார்த்துட்டு முத்துவை வந்துட்டு பரசுவை பார்த்துட்டு அமைதியாகவே தான் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த பையனை வார்டு மாற்றணும்னு சொல்லி உள்ளே அட்மிட் ஆகிருக்க அவனை வந்துட்டு வெளியே கொண்டு வரும்போது தான் இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. அதே
அதே ட்ரெஸ்ஸு, அதே மாதிரியான உடை, இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவனை மாதிரியே இருக்கே. ஏப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பரசு ஆனால் முத்துவை கூப்பிட என்னாச்சங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் அவன்தாப்பா உங்கள் அப்பாவை வேகமாக வந்து இடித்தது அப்படின்னு சொல்ல, என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே முத்து பதட்டத்தில் பரசுவை பார்த்து கேட்க, ஆமாப்பா எனக்கு நல்லா தெரியும்னு பரசும் சொல்கிறாங்க. உடனே முத்து வேகமாக ஓட, என்னாச்சு அப்படின்னு அருண் கேட்குறாங்க. உடனே பரசு அருண் கிட்ட விஷயத்த சொல்ல, இவனா அப்படின்னு பார்த்துட்டு கேட்க, ஆமாம் இவனே தான் பரசு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவரை இடிச்சிட்டு வந்து தான் இவ்வளோ வேகத்தில் ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்து அந்த இடத்துல இப்படி சாஞ்சி அப்படின்னு அந்த அருண் அந்த படுத்திருக்கவனை பார்த்து கேட்க, சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு அவரும் அழுகிறாங்க. நான் செஞ்சது தப்பு தான் சார், பணத்துக்காக இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்ல, பணத்துக்காகனா அப்போ உன்னை யார் இது மாதிரி செய்ய சொன்னதுன்னு சொல்லி கேட்க, ஒருத்தவங்க தான் சார் என்னை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சிந்தாமணி விஜயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவும் பரசுவும் அருணும் அவங்க படுத்திருக்க அவனை பார்த்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளுமே என்னை பண்ண சொன்னது இங்கே சிந்தாமணியும் கூட ஒரு பொண்ணும் இருந்தது, 2 பேரும் சேர்ந்து தான் சார் என்னை இதுக்கு பணத்தை கொடுத்து செய்ய சொன்னாங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க. இதை கேட்டதும் முத்துவும் சிந்தாமணினா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா சிந்தாமணி அங்கே விஜயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். முத்துவும் பரசுவும் அவங்க 2 பேருமே திரும்பி பார்த்து முறைச்சி பார்த்தபடி நிற்க அருணையும் பார்க்குறாங்க. இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அருண் வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வராங்க. வந்த அருண் அங்கே உட்காந்துருக்க சிந்தாமணியை எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து நிற்கிறியான்னு அங்கே அருண் கேட்க, என்னாச்சுன்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடையும் இங்கே கிளம்பி நிற்கிறாங்க. அப்போது முத்துவும் அங்கே வந்த பரசுவும் விஷயத்த சொல்ல விஜயாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. சிந்தாமணியுடைய கழுத்தை பிடிச்சி எங்கள் முத்து கோவப்பட, அருண் நான் இதை சட்டப்படி பார்த்துக்கிறேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே போலீஸ் வந்துடுறாங்க. அருண் நிற்கிறாங்க. சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்ற போது பிறகு தான் எங்கள் சிந்தாமணிக்கு விஷயம் தெரியுது. அவனுக்கு அடிபட்டு இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுமான்னு. அந்த நேரத்தில் இந்த அம்மா தானேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் சார் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் உண்மையை சொல்ல, சார் இவங்க கூட இன்னொருத்தவங்களே இருந்தாங்க, அவங்களும் தான் சார் அப்படின்னு சொல்ல, இந்த சிந்தாமணி கூட வேற யாரும் இருந்திருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், விசாரணையில் யார் என்னென்னு பார்த்துட்டு விஷயத்த சொல்கிறோம், இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. விஜயா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே பார்த்துட்டு நிற்க, சிந்தாமணி எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும், ஏன் புருஷனை வண்டியை விட்டு எதுக்காக நீங்கள் ஏற்ற வச்சிங்க அப்படின்னு விஜயா கோவப்பட்டு கத்தவும் செய்கிறாங்க. அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன ஏதுன்னு நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரை சொல்ல, அருண் மொத்த பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க சிந்தாமணியை கூட்டிக்கிட்டு. சிந்தாமணியும் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அதாவது தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. இப்போது முத்துவுக்கு பரசுகிட்டையும் அதே நேரம் வீட்டில் இருக்க மற்றவங்ககிட்டையும் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, அவங்க சரியாகி குணமாகி வந்துடுவாங்க. ஆனால் இதுக்காக ஒருத்தவங்க மேலே பழியை தூக்கி போடுறது நியாயமா? மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னீங்க, ஆனால் துளி கூட மீனா காரணம் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தத்துக்கும் காரணம் இதோ இந்த இடத்த விட்டு இப்போ இங்கேருந்து போதே அந்த சிந்தாமணி தானே. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு முத்து கண்ணா பின்னான்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க தம்மா விஜயாவை திட்டுறாங்க. விஜயாவும் அழுதபடி நின்றுட்டு இருக்காங்க. நான் மீனாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் எங்கள் விஜயா சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்ச மீனாவும் கொஞ்ச நேரத்தில் அம்மா கூடயும் தம்பி கூடயும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர மாமாவை தான் முதல்ல ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க மீனாவும். பக்கத்தில் வந்த விஜயா மீனாவை பார்த்துட்டு இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் கலங்கியபடி நிற்கிறாங்க. முத்துவும், அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, திரும்ப என்ன பேச போகிறாங்க, சிந்தாமணி தான் எல்லாத்தையும் செஞ்சது, ஆனால் எதுக்காக செஞ்சாங்க, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தானே அவங்க செஞ்சாங்க, நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்ல போகிறாங்க, அதைத்தான் அந்த சிந்தாமணிக்காக எங்கள் அம்மாவும் பேச போகிறாங்க. சிந்தாமணி என்ன தப்பு பண்ணாலும் விட்டுருவாங்க, ஆனால் தப்பே பண்ணாத உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதை பற்றி மட்டும்தான் அம்மா உங்ககிட்ட பேசுவாங்கன்னு முத்து சொல்ல, இல்லை நான் அதை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டு மீனாவுடைய தலையை தடவிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க விஜயாவும். நான் உயிருக்குயிராக ரொம்ப நேசித்த பல பேர் என்னை ஏமாத்திருக்காங்க, ஆனால் இங்கே சிந்தாமணியை இப்போ நான் நம்பினேன், ரொம்ப முழுசாக நம்பினேன், ஆனால் அவன் என் தாலிக்கே பெரிய ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டான், அவளை மட்டும் சும்மாவே விட்டுறக்கூடாதுன்னு விஜயா ரொம்ப ஆக்ரோஷமாக சத்தம் போட, முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் இந்த அம்மாவை பார்க்குறாங்க.